வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் 1 சாமுவேல் 4 முதல் 7 அதிகாரங்கள் வரை பார்க்கப் போகிறோம். அதிகாரம் 4 போர்க்களத்தில் திறக்கிறது. இஸ்ரவேலின் ஆவிக்குரிய பலவீனம் அவர்கள் முன் நிற்கும் இராணுவ நெருக்கடியை விட இன்னும் ஆழமாக இருக்கிறது. மூப்பர்கள் தாங்கள் எவ்வாறு கர்த்தரிடமிருந்து விலகிவிட்டார்கள் என்று கேட்டு ஆரம்பிக்கவில்லை. அவர்கள் மனந்திரும்புதலால் ஆரம்பிக்கவில்லை. அவர்கள் யுக்தியால் ஆரம்பிக்கிறார்கள். தோல்விக்குப் பிறகு அவர்கள், சீலோவிலிருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எங்களிடத்தில் கொண்டு வருவோம், அப்பொழுது அது எங்களை எங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து இரட்சிக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த தருணம் வேதத்தில் இருக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கைகளில் ஒன்று. இஸ்ரவேலின் நடுவில் இன்னும் பரிசுத்தமான பொருட்கள் இருக்கின்றன, ஆனால் பல இதயங்கள் தேவனிடமிருந்து தொலைவில் இருக்கின்றன. உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமானது. அது உடன்படிக்கையையும் பாவநிவாரணத்தையும் இரக்கத்தையும் கர்த்தர் தம் ஜனங்களின் நடுவில் இருப்பதையும் சாட்சியாக காட்டுகிறது. ஆனால் ஒரு பரிசுத்தமான பொருளை ஒரு கருவியாகவும் ஒரு தாயத்தாகவும் மூடநம்பிக்கையின் ஆயுதமாகவும் பயன்படுத்த முடியாது. உடன்படிக்கை நம்பிக்கைத்தன்மைக்கு பதிலாக பரிசுத்த சின்னங்களை வைத்துக் கொள்ள கர்த்தர் ஒருபோதும் இஸ்ரவேலை கற்றுக் கொடுக்கவில்லை. அதனால் உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்குள் வருகிறது. மக்கள் அப்படிப்பட்ட ஒரு சத்தத்துடன் ஆர்ப்பரிக்கிறார்கள். பூமியே அதிர்கிறது. பெலிஸ்தியர் கலங்குகிறார்கள். எகிப்தில் இஸ்ரவேலின் தேவன் செய்ததை அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள். ஒரு தருணத்திற்கு பயம் அவர்களை பிடிக்கிறது. ஆனால் பயம் மட்டும் போரின் முடிவை தீர்மானிக்காது. இஸ்ரவேல் மறுபடியும் தோற்கடிக்கப்படுகிறது. படை உடைகிறது. 30,000 காலாட்படையினர் விழுந்து போகிறார்கள். ஓப்னியும் பினெகாசும் கொல்லப்படுகிறார்கள். பின்னர் நினைக்க முடியாதது நடக்கிறது. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்படுகிறது. பின்னர் காட்சி போர்க்களத்திலிருந்து ஏலியிடத்திற்கு மாறுகிறது. அவர் முதிர்ந்தவர், பருமனானவர், குருடானவர், தேவனுடைய பெட்டிக்காக நடுங்கிக் கொண்டே வழியோரத்தில் உட்கார்ந்திருக்கிறார். கிழிந்த உடையுடனும் தலையில் மண்ணுடனும் ஒரு செய்தியாளர் போரிலிருந்து வருகிறான். இஸ்ரவேல் ஓடிப்போயிற்று, அவன் மகன்கள் இறந்துவிட்டார்கள், தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது என்று ஏலி கேட்கும்போது அவர் பின்னால் விழுந்து கழுத்து முறிந்து இறந்து போகிறார். சிறுவனாக இருந்த சமுவேல் கேட்ட நியாயத்தீர்ப்பு இப்போது முழுமையாக நிறைவேறுகிறது. ஆனால் அதிகாரம் அங்கே முடிவதில்லை. அது துக்கத்தின் வீட்டில் முடிகிறது. அங்கே பினெகாசின் மனைவி ஒரு குழந்தையைப் பெற்று அதற்கு இக்காபோத் என்று பெயரிடுகிறாள். மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிவிட்டது. அந்த அதிகாரத்தின் மேல் தொங்கிக் கிடக்கும் அழுகை அதுதான். வெறும் தோல்வி அல்ல, வெறும் இழப்பு அல்ல, மகிமை நீங்கிவிட்டது. ஆனால் இதிலும் பாடம் என்னவெனில், தேவன் பலவீனமானவராகிவிட்டார் என்பதல்ல. உடன்படிக்கை ஜனங்கள் அக்கிரமத்தில் நடந்து கொண்டிருக்கும்போது பரிசுத்தமான பொருட்கள் பரிசுத்தமற்ற வாழ்க்கையை மூடிக்காக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்பதுதான். அதிகாரம் 4 இன் துயரம் என்னவெனில், பெட்டி தோல்வியடைந்தது அல்ல. தங்கள் இதயங்களை கர்த்தருக்கு கொடுக்காமல் கர்த்தருடைய பாதுகாப்பை உரிமையாக்க முயன்றதே துயரம். அந்த எச்சரிக்கை இன்னும் முக்கியமானதே. நாம் பரிசுத்தமான விஷயங்களின் அருகில் உட்காரலாம், பரிசுத்தமான வார்த்தைகளை பேசலாம், பரிசுத்தமான வழக்கங்களை கையாளலாம், ஆனாலும் மெதுவாக அந்த வடிவம் காட்டும் தேவனை விட அந்த வடிவத்திலேயே நம்பிக்கை வைக்கத் தொடங்கலாம். தீர்வு பரிசுத்தமான விஷயங்களைச் சிறிதாக நினைப்பது அல்ல. தீர்வு முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திற்கு திரும்புவதே. பரிசுத்தமான விஷயங்கள் நம்மை விசுவாசத்திற்கும் மனந்திரும்புதலுக்கும் பயபக்திக்கும் கீழ்ப்படுதலுக்கும் வழிநடத்தும்போது அவை வல்லமையுடையவையாகின்றன. ஆனால் அவை ஒருபோதும் இவற்றிற்கு பதிலாக இருக்க முடியாது. அதிகாரம் 5. அதிகாரம் 5 முதல் பார்வைக்கு பெலிஸ்தியரின் வெற்றி ஊர்வலம் போல் தோன்றும் காட்சியுடன் தொடங்குகிறது. தேவனுடைய பெட்டி அஸ்தோத்தில் கொண்டுவரப்பட்டு தாகோனின் ஆலயத்தில் வைக்கப்படுகிறது. உயிருள்ள தேவன் பிடிக்கப்பட்டார், கட்டுப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார் என்றபடி அவர்கள் யெகோவாவின் சின்னத்தை தங்கள் தேவனின் சிலையின் முன் நிறுத்துகிறார்கள். ஆனால் மறுநாள் காலைக்குள் உண்மை தெளிவாகத் தெரிகிறது. தாகோன் கர்த்தருடைய பெட்டியின் முன் முகங்குப்புற விழுந்திருக்கிறான்.
பெலிஸ்தியர் அவனைத் தூக்கி மீண்டும் அவன் இடத்தில் நிறுத்துகிறார்கள். ஆனால் அடுத்த காலையில் தாகோன் மறுபடியும் விழுந்திருக்கிறான். இப்போது அவன் தலைவும் இரு கைகளின் உள்ளங்கைகளும் வாசற்படியில் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ளது ஒரு உடம்புக் கட்டை மட்டுமே. மனிதர்கள் நம்பியிருந்த அந்த உருவம் இஸ்ரவேலின் தேவனுடைய சந்நிதியில் நிலைத்து நிற்க முடியவில்லை. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கும் மிக கூர்மையான காட்சிகளில் ஒன்று. இஸ்ரவேல் பெட்டியை மந்திரப் பொருளாக நடத்தியது. ஆனால் பெலிஸ்தியர் எதிர்மாறான தவறைச் செய்தார்கள். யெகோவாவை ஜாதிகளின் தேவன்களில் ஒருவராக வரிசைப்படுத்தலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். தாகோனுடன் பக்கத்தில் வைத்து பல வல்லமைகளில் ஒருவனாக அவரைக் காட்டலாம் என்று அவர்கள் எண்ணினர். ஆனால் கர்த்தர் விக்கிரகங்களுடன் சமநிலையிலே போட்டியிடுவதில்லை. பொய்த்தெய்வங்கள் அவரை பலவீனப்படுத்துவதில்லை. அவை அவர் முன் சாய்ந்து விடுகின்றன. பின்னர் கர்த்தருடைய கை அஸ்தோத்தின் மேல் மற்றும் அந்த பெட்டியை ஏற்றுக்கொள்ளும் நகரங்களின் மேல் பாரமாக விழுகிறது. அஸ்தோத்திலிருந்து காத்துக்கும் காத்திலிருந்து எக்ரோனுக்கும் பயம் பரவுகிறது. பெட்டி எங்கு சென்றாலும் பெலிஸ்தியர் ஒரே உண்மையை அறிகிறார்கள். பிரச்சனை இஸ்ரவேலின் தேவன் தோற்கடிக்கப்பட்டார் என்பதல்ல. அவர்கள் உயிருள்ள தேவனைத் துன்புறுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. இந்த அதிகாரத்தில் ஒரு அழகான விஷயத்தை கவனியுங்கள். இஸ்ரவேல் நியாயத்தீர்ப்பின் கீழ் இருந்தாலும் கர்த்தர் இன்னும் தமது நாமத்தை தாமே காத்துக் கொள்கிறார். அவரை காப்பாற்ற ஏலியின் மகன்கள் அவருக்கு தேவையில்லை. அவருடைய மகிமையை நிலைநாட்ட கெட்ட ஆசாரியர்கள் தேவையில்லை. அவருடைய வல்லமையை நிரூபிக்க ஒரு பலமான படையும் தேவையில்லை. இஸ்ரவேல் ஒரு பட்டயம் கூட எடுத்துக் கொள்ளாமல் தாகோனை அவர் கீழே தள்ள முடியும். இது நமக்கும் முக்கியமானதே. சில நேரங்களில் தேவனுடைய மக்கள் பலவீனமாகவும் நிலைத்தன்மையில்லாதவர்களாகவும் தண்டனையின் கீழும் இருக்கலாம். அப்போது கர்த்தருடைய வேலை பலவீனமாயிற்றோ என்று நாம் எண்ணலாம். ஆனால் அதிகாரம் 5 கர்த்தருடைய வல்லமை மனித அகந்தையைச் சார்ந்ததல்ல என்பதை நினைவூட்டுகிறது. அவர் சத்தியத்தை நிலைநாட்டவும் விக்கிரகங்களைத் தாழ்த்தவும் தமது மகிமையை பாதுகாக்கவும் வல்லவர். இங்கே இன்னொரு எச்சரிக்கையும் இருக்கிறது. விக்கிரகாராதனை என்பது செதுக்கப்பட்ட சிலைகளைப் பற்றிய விஷயம் மட்டும் அல்ல. கர்த்தரை விட உயர்த்தி நாம் வைத்திருக்கும் எதுவாயினும் இறுதியில் விழும். செல்வம் விழும், பேர் விழும், ஆசை விழும், அரசியல் வல்லமை விழும், சுயசித்தம் விழும். தாகோன் எப்போதும் விழுவான். உயிருள்ள தேவன் மட்டுமே நிலைத்திருக்கிறார். உடைந்த ஏமாற்றத்தில் பின்னால் சாய்வதை விட இப்போது மனமாறி பணிவோடு குனிகிறவர்கள் பாக்கியவான்கள். அதிகாரம் 6 அதிகாரம் 6 நியாயத்தீர்ப்பிலிருந்து திரும்பி வருதலுக்குச் செல்கிறது. ஆனால் இன்னும் முழு புரிதலுக்குச் செல்லவில்லை. 7 மாதங்களுக்குப் பிறகு பெலிஸ்தியருக்கு இதுவே போதும் என்று ஆகிறது. அவர்கள் ஆசாரியர்களையும் சோதரர்களையும் அழைத்து கர்த்தருடைய பெட்டியை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் தரும் பதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதை வெறுமனே அனுப்பாதீர்கள். குற்ற நிவாரண காணிக்கையுடன் திருப்பி அனுப்புங்கள். உங்களுக்கு விரோதமாக இருந்த கரத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். எகிப்தும் பார்வோனும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தினதைப் போல் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அதனால் அவர்கள் புதிய ஒரு வண்டியை தயார் செய்கிறார்கள். நுகத்தடியை சுமந்ததில்லாத 2 பால் கொடுக்கும் பசுக்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அவற்றின் கன்றுகளை வீட்டில் அடைத்து வைக்கிறார்கள். பெட்டியை வண்டியின் மேல் வைத்து மிருகங்களை முன் செலுத்துகிறார்கள். அந்த பசுக்கள் நேராக பெத்சேமேசை நோக்கிச் சென்றால் இது சோதனையாக நிகழ்ந்தது அல்ல என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்படியே நடக்கிறது. அந்த பசுக்கள் மூவென்று ஒலித்துக் கொண்டே நேரான பாதையில் சென்று வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்புவதில்லை. பிடிவாதமான இதயங்களை விட படைப்பே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு விரைவோ அதைப் போல் இருக்கிறது. பெத்சேமேசின் மனிதர்கள் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருக்கும்போது கண்களை உயர்த்தி பார்த்து பெட்டியை பார்க்கிறார்கள். அவர்களின் சந்தோஷம் உடனடியானது. அவர்கள் வண்டியின் மரங்களை பிளந்து அந்த பசுக்களை சர்வாங்க தகனபலியாகச் செலுத்தி நன்றியோடு பெட்டியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது ஒரு அழகான தருணம். தொலைந்தது மீண்டும் திரும்பி வந்துவிட்டது. ஆனால் இந்த அதிகாரம் உடனே மிகுந்த தீவிரத்துக்குச் செல்கிறது. பெத்சேமேசின் சிலர் பெட்டிக்குள் பார்க்கிறார்கள்.
கர்த்தர் மக்களை அடிக்கிறார். அப்போது அவர்கள் சரியான கேள்விகளில் ஒன்றைக் கேட்கிறார்கள். இந்த பரிசுத்தமான கர்த்தராகிய தேவனின் முன் யார் நிற்க முடியும்? அந்த கேள்வி வேதனையானது, ஆனால் அது அவசியமானது. பரிசுத்தத்தை சாதாரணமாக நடத்துவதை நிறுத்தும்போதுதான் உண்மையான ஆராதனை ஆரம்பிக்கிறது. இந்த அதிகாரம் ஆறுதலும் எச்சரிக்கையும் இரண்டையும் தருகிறது. கர்த்தர் பெட்டி வீட்டுக்கு திரும்பி வர ஒரு வழி செய்கிறார். அதில் நாம் இரக்கத்தை பார்க்கிறோம். அவர் தமது உடன்படிக்கை நோக்கங்களை கைவிடுவதில்லை. ஆனால் பெட்டி வந்தபோது சந்தோஷம் மட்டும் போதாது. பழக்கம் மட்டும் போதாது. மத உற்சாகம் மட்டும் போதாது. பயபக்தியும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று எத்தனை முறை நாம் விரும்புகிறோம். ஆனால் கர்த்தர் தாமே பரிசுத்தமானவர் என்பதை மறந்துவிடுகிறோம். நமக்கு ஆறுதல் வேண்டும், பதில்கள் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், சமாதானம் வேண்டும். அவர் இவற்றை இரக்கமாய் தருகிறார். ஆனால் சுத்தமான கைகளுடனும் தாழ்மையான இதயங்களுடனும் ஆழ்ந்த மரியாதையுடனும் அவரிடம் வர வேண்டும் என்றும் அவர் கற்பிக்கிறார். பெலிஸ்தியர் கர்த்தர் உண்மையானவர் என்பதை அறிந்தார்கள். பெத்சேமேசு கர்த்தர் பரிசுத்தமானவர் என்பதை கற்றுக்கொண்டது. இந்த இரு பாடங்களும் அவசியமானவை. பெட்டியை திருப்பி அனுப்பும் அதே தேவனே அசட்டுத்தனமாக நடத்தப்படுவதை ஏற்காத தேவன். கிருபை பயபக்தியை நீக்கிவிடுவதில்லை. இரக்கம் பரிசுத்தத்தை ரத்து செய்வதில்லை. கர்த்தர் தம் மக்களை தமக்கு அருகில் வர வரவேற்கிறார். ஆனால் சரியான ஆவியோடு வரவும் கற்றுக் கொடுக்கிறார். அதிகாரம் 7. அதிகாரம் 7 பரிசுத்த பொருளிலிருந்து மாறிய இதயத்திற்கு கதை இறுதியாக திரும்பும் இடம். பெட்டி கிரியாத்யேரிமுக்கு கொண்டுவரப்பட்டு அபினாதாபின் வீட்டில் வைக்கப்படுகிறது. அதை காக்க எலெயாசார் பரிசுத்தப்படுத்தப்படுகிறான். பிறகு பல நாட்கள், சுமார் 20 ஆண்டுகள் கடந்தன. இஸ்ரவேலின் வீடு முழுவதும் கர்த்தரை நாடி அழுதது என்று வசனம் சொல்கிறது. அந்த வாக்கியம் மிகவும் முக்கியமானது. கடைசியாக மக்கள் தங்கள் துக்கத்தை சரியான திசையில் நகர்த்தத் தொடங்குகிறார்கள். வெறும் இழப்பை நோக்கி அழுவது அல்ல, கர்த்தரை ஏங்கி அழுவது. இப்போது சமுவேல் முழுமையாக முன்னிலைக்கு வருகிறார். ஏலியின் மரணத்திற்குப் பிறகு சமுவேல் இஸ்ரவேலில் பெரிய தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியும் ஆகி தேசத்தில் சட்டத்தையும் ஒழுங்கையும் வழக்கமான ஆராதனையையும் மீட்டெடுத்தார் என்று உங்கள் படிப்பு உதவிக்குறிப்புகள் சொல்கின்றன. அவர் இஸ்ரவேலுக்கு ஒரு தந்திரத்தையோ ஒரு பொருளையோ ஒரு சுருக்குவழியையோ தரவில்லை. அவர் நேரான உடன்படிக்கை பாதையையே கொடுத்தார். நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்பினால் அந்நிய தேவர்களையும் அஷ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து அகற்றி உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு தயார் செய்து அவரை மட்டும் சேவியுங்கள் என்று அவர் சொல்கிறார். மக்கள் அதைச் செய்கிறார்கள். அவர்கள் பாகால்களையும் அஷ்தரோத்தையும் அகற்றி கர்த்தரை மட்டும் சேவிக்கிறார்கள். சமுவேல் அவர்களை மிஸ்பாவிற்கு கூட்டுகிறார். அவர்கள் தண்ணீரை எடுத்து கர்த்தருக்கு முன் ஊற்றுகிறார்கள். அந்நாளில் அவர்கள் உபவாசிக்கிறார்கள். நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவஞ்செய்தோம் என்று அறிக்கையிடுகிறார்கள். அதிகாரம் 4 செய்யாத அந்த நகர்ச்சி இதுதான். இது வெளிப்படையான மனந்திரும்புதல். பொய்த்தெய்வங்கள் வெளியே தள்ளப்படுகின்றன. இதயங்கள் தயார் செய்யப்படுகின்றன. பாவம் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஆராதனை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இஸ்ரவேல் கூடியிருப்பதை பெலிஸ்தியர் கேட்டு அவர்களுக்கு விரோதமாக மேலே வருகின்றார்கள். மக்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இப்போது அவர்களின் அழுகை வேறுபட்டது. பெட்டியை எங்களிடம் கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எங்களுக்காக நீங்கள் மன்றாடுவதை நிறுத்தாதீர்கள் என்று சமுவேலிடம் சொல்கிறார்கள். சமுவேல் ஒரு பாலூட்டும் குட்டியாட்டை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாகச் செலுத்தி அவரை நோக்கி அழைக்கிறார். கர்த்தர் அவருக்கு செவி கொடுக்கிறார். சமுவேல் தகனபலியைச் செலுத்திக் கொண்டிருக்கும்போது பெலிஸ்தியர் போருக்கு நெருங்குகிறார்கள். அப்போது வானம் பதிலளிக்கிறது. கர்த்தர் பெலிஸ்தியர் மேல் பெரிய இடியோசையுடன் முழங்கி அவர்களை திகைக்கச் செய்கிறார். இஸ்ரவேல் அவர்களைத் தொடர்ந்து சென்று முறியடிக்கிறது. வெற்றி வருகிறது. ஆனால் இப்போது அது சரியான வரிசையில் வருகிறது. முதலில் மனந்திரும்புதல், முதலில் ஜெபம், முதலில் பலி, அதன் பின் தெய்வீக உதவி.
பின்னர் சமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே நிறுத்தி அதற்கு எபினேசர் என்று பெயரிடுகிறான். இத்தனை வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அவன் சொல்கிறான். அதிகாரம் 4 உடன் ஒப்பிடும்போது இது எவ்வளவு வேறுபட்ட நினைவுச் சின்னம்! முன்பு எபினேசர் தோல்வியுடனும் திமிருடனும் பெட்டி பிடிக்கப்பட்டதுடனும் தொடர்புடையதாக இருந்தது. இப்போது அதே பெயர் நினைவில் நிற்கும் இரக்கத்திற்கான சாட்சியாகிறது. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த அதிகாரங்களின் பெரிய இறங்கும் இடம் இதுதான். கர்த்தருடைய உதவி உண்மையானது. அவருடைய இரக்கம் உண்மையானது. அவருடைய வல்லமை உண்மையானது. ஆனால் உடன்படிக்கை ஆசீர்வாதம் வெளிப்புற காட்சியால் பிடித்துக் கொள்ளப்படுவதில்லை. இதயங்கள் அவரிடத்தில் திரும்பும்போது அது தரப்படுகிறது. பரிசுத்தத்தை ஒரு கருவியாக நடத்த முடியாது. விக்கிரகங்கள் நிலைக்க முடியாது. பயபக்தி அவசியம். மனந்திரும்புதல் விடுதலைக்கான வழியை திறக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால் மனந்திரும்புதல் நம்பிக்கையின் முடிவு அல்ல, அதன் தொடக்கம். இதயம் திரும்பும் போது கர்த்தர் உதவுகிறார். பாவி ஒப்புக்கொண்டு விட்டு மீண்டும் திரும்பும் போது இரக்கம் தீர்ந்துவிடவில்லை, அது காத்திருக்கிறது. எபினேசர் என்பது பண்டைய வயலில் இருந்த ஒரு கல்லை விட அதிகமாகிறது. அது நியாயத் தீர்ப்பு, தண்டனை, கண்ணீர், திரும்பி வருதல் ஆகிய அனைத்தையும் கடந்து இத்தனை வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று பின்னால் பார்த்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு சீஷனின் சாட்சியாக மாறுகிறது.